கிறிஸ்தவத்திலேயே பிறந்ததான பிள்ளைகளுடைய ஒரு ப்ராப்ளமா இருக்குது, ஒரு பிரச்சனையா இருக்கிறது. அதாவது செகண்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன் அப்படிம்பாங்க. அம்மாவும் அப்பாவும் கிறிஸ்டியன், அதனால நாங்களும் கிறிஸ்டியன். நாங்க பிறக்கும் போதே எங்க அம்மா அப்பா எங்களுடைய சர்ச்சில் கொண்டு போய் பேர் வச்சாங்க. நாங்க 10th முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ஞானஸ்தானம் எடுத்தோம், அதுக்கப்புறம் திருவிந்து பெறுகிறோம், எல்லாமே பெறுகிறோம், நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். நிக்கோதேமு எப்படி பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருந்தானோ அதே போல இன்னைக்கு இந்த இளம் சமுதாயமும் கிறிஸ்தவத்திலே இருக்குதான இளம் சமுதாயமும் நாங்க பரலோகத்துக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். அப்படியாப்பட்டதான நிக்கோதேமு கிட்ட தேவன் சொன்னத காரியம் என்னென்றால், ஒரு மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றால் நீ மறுபடி பிறக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்று. அப்ப கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னைக்கு அதாவது கிரௌடா தேவனை என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது. நமக்கும் தேவனுக்கும் ஒரு தனிப்பட்ட ஜீவியத்துல ஒரு ஐக்கியமா இருக்கணும்.